தம்பதிகளுக்காக ஜெபிக்க போகின்ற ஒரு காலம். ஆகவே தாலி வேலி இதுதான் மிக தீமை. தாலி வேலி, ஏன்னா ஒரு தாலி லைஃப் டோட்டலா காலி. ஒரு தாலி டோட்டலா லைஃப் காலி. ஆனால் அந்த தாலிதான் மூன்று முடிச்சு என்று அழைக்கப்படுகின்றோம் இல்லையா? வெறும் கயிறு மாத்திரம் கிடையாது, வெறும் கைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளாமல் இல்லையா? வெறும் கைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளாமல் இதயங்களை சேர்த்துக் கொள்வதே திருமணம் இல்லையா? இரண்டு மனம் ஓர் மனம், அதான் இல்லையா? ரெண்டு கையமா சொல்றாங்க இல்ல, இரு மனம் ஒரு மனமாக. சோ அழகுக்கு மயங்கியவன் மாத்திர அழகுக்கு மயங்கியவன் என்னதான் மயங்கா துப்புன்னு விழுதுறான் விழுகின்றான். அன்புக்கு மயங்கியவன் என்ன வாழ்நாள் முழுவதும். அந்த அன்புதான் கடவுள் என்பதை இன்று நிறைவேற்ற இந்த திருமணம். சோ இந்த மூன்று முடிச்சு என்னது? மூன்று முடிச்சு, இந்த மூன்று எண் ரொம்ப முக்கியமானது. பைபிள் எல்லா பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இந்த மூவரு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் பார்க்கின்றோம். அதனால அதற்கு முன்னிலையில் எந்த புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் முடிக்கையில் இல்லையா? நான் அன்பான கடன் தெரியும் பாத எப்படி இருந்தாலும் பாத எப்போ கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணம் அவன் நல்லா வாழ்வதோ நாசமம் போவதோ பொண்டாட்டி அமைவதில்லை அப்படின்றாங்க. அவன் நல்லா வாழ்வதோ நாசமாவதோ. எந்த பொண்டாட்டியோ நல்ல பொண்டாட்டி தான் கல்யாணம் முடிக்கையில் அவள் நல்லவளாவதும் வெள்ளியாவதும் யாரால கல்யாணம் ஆகிதார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுங்க பாவம் இப்பதான் ஆத்மிக போதும் பார்க்க. நல்லவளாவதும் வெள்ளியாவதும் யாரு? சாமியார் இணைக்கின்றதே மாமியார்ல. இதுதான் இந்த மூன்று முடிச்சு யாராலும் பிரிக்கவே முடியாத ஒரு முடிச்சு. அந்த மூன்று முடிச்சு என்பது it was God who taught us to love. முதல் வாசகம் அன்பு கட்டளை கடைபிடிக்கின்ற அந்த அன்பிலே கடவுள் வாழ்கின்றார். பார்த்தீங்களா? அந்த தூய்மையான அன்புதான் இந்த மூன்று முடிச்சு மூலமாக இன்று அமைகின்றது. அந்த மூன்று முடிச்சு நம்ம தந்தை மகன் தூயா மூவருமே இணைகின்ற இந்த திருமணம் கணவன் மனைவி கடவுள் முன்னிலையில் இது மூவருமே சேர்ந்து இந்த திருவருட்சாதத்தை வழிநடத்துகின்றார்கள். ஆகவே அன்பானவன் நீ போடும் இணை முடிச்சு, அறம்படி நீ போடும் அன்பு முடிச்சு, பொருள் கொண்டு நீ போடும் கால முடிச்சு, இன்பம் கொண்டு நீ போடும் காதல் முடிச்சு, வீட்டை சுற்றி சுற்றி நான் வரும் வலம் வரும் உந்தன் நேச முடிச்சு. வார்த்தை இத்தனை ஆண்டுகளாக சக்கரையாசம் அவங்க அம்மா கூடவே இருந்துச்சு. அது கூட அவங்க அக்காவை கூட பிறந்தவங்க உற்சாக உறவுகள் எல்லாரையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சரி கல்லானாலும்
கல்லானாலும் ஃபுல்லானாலும் புருஷன் நம்பி வருகின்றார் அல்லவா? எதற்காக? முழுமையாக மார்த்தா ஸ்டாலின் நம்பி வருகின்றார். அதை பேர்கள் ரொம்ப பொருத்தமா இருக்குது. மரியா ஸ்டாலின் வந்துட்டார். அதனுடைய அந்த மாதா விளக்குறாங்க. மார்த்தா மேரி, மார்த்தா, லாசரஸ். ரெண்டு பேருமே பைபிள் அந்த பேரை கொண்டுதான் இவங்க ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ போகின்றனர். சோ இந்த மூவரில் எங்கெல்லாம் பாருங்க, துவக்கத்திலிருந்து இவன் ஆதியாகமம் ஆபிரகாம் எந்த அளவுக்கு அவர் உபசரிக்கின்றார். மூவர் வருகின்றனர். அங்கேயே புதிய பாட்டிலும் இயேசு பல இடங்களுக்கு செல்லும் போது மூவரையும் சிலுவை அழைப்பது, சிலுவையிலும் இது போல மூவர் மூவர் எல்லா இடங்களிலும். ஏன் ஈவன் இன் திஸ் வேர்ல்ட், அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அக்கா, அண்ணி, தாத்தா, பாட்டி, பாருங்க நம்ம குடும்பத்தை கூட பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு திருமணமும் திரு குடும்பமாக வாழ, திரு எடுத்துட்டு திரு குடும்பம், திரு எடுத்துட்டு திருக்கு பதிலாக தெரு குடும்பம் என குடும்பம், தெரு குடும்பம். ஆனால் திருக்குடும்பமாக வாழதான் அன்னையின் சன்னிதானத்திற்கு இவர்கள் வந்திருக்கின்றனர். ஆகவே என்னங்க ஜோபார் ஸ்டாலின் என்னங்க என்ன முதலா பொண்ணு பார்க்க வந்த போது லைட் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்தீங்க. அது எங்க? அது யாரு? மாதா கேட்குது சொல்றாருமா. அதுபடி அது ராசி இல்லைன்னு அப்பவே தீயில போட்டு எரிச்சிட்டாங்க. போகி கொண்டு வந்துச்சு பத்தியா? உடையில் அல்ல, மாறாக உறவிலே, உள்ளத்திலே, இதயத்திலே இவர்கள் அன்பு என்றென்றும் விடாது. ஆகவே மாதா ஸ்டாலின் on behalf of the fathers, இரு இதயங்கள் இணைந்து காதலில் முழுகி, உயிரினில் கலந்து, உறவினில் நெகிழ்ந்து, அன்பினில் ஆழ்ந்து, பாசத்தில் இணைந்து, இறையருள் கிடைத்து, இன்பங்கள் நிறைந்து, இல்லற வாழ்வில் இன்னல் இன்றி இன்னிசை ஒழிக்க மார்த்தாவனால் இன்ட்ரோடியூஸ் ஆனது கோயில் மூலியமாக தான். கடைசியில் மாதா கோயிலுக்கு கொண்டு வந்துச்சுப்பாங்க இன்னிசை. ஆகவே ஸ்டாலின் ரெண்டு பேருக்கும் ரெண்டு தான் மந்திரம் கொடுக்குறேன். இனி இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணு. இரண்டு தான். ஒன்று சரியுமா சாரியுமா, என்னது சரியுமா சாரியுமா. இது சொல்லிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மார்த்தாக்கிட்டே நல்லா வாழ. மார்த்தா நீயும் இது ரிதமிக்கா இதை பின்பற்றி வந்திருக்கின்ற குருக்கள் கோயர் காங்கிரேஷன் மூலியமாக ஐ விஷ் யூ ஹாப்பி மேரேஜ். God bless you.